அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதல்வராகவும் தற்பொழுது ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறக்கூடிய துரோகிகளிடம் இருந்து நாங்கள் மீட்டெடுப்போம் என்று அதிமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தன் பக்கம் இழுப்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது திருப்பூரில் மிகப்பெரிய அளவில் வரவேற்புடன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது ஒருமை மீட்பு மாநாடு என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறார். இதில் 40 தொகுதிகளில் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் 15 இடங்களுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான். நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது போல்தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைவார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுக 3வது கட்சி என்ன 4வது கட்சிக்கே தள்ளப்படும். மிகப்பெரிய ஒரு தோல்வியே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இது அமையும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களின் திட்டமிடுதல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தாலும் வெற்றியடைவதில் மிக மிக சிரமம். பணத்தை வாரி வழங்கினாலும் வெற்றியடைவதில் மிக மிக கடினம் என்றுதான் தற்பொழுது அதிமுக உரிமை மீட்பு குழு என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தி வருவதில் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தாலும் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கூட வருவதற்கு அவர் மிகவும் யோசனை செய்துதான் வருகிறார். மிகுந்த பாதுகாப்பு பலத்துடன் தான் வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் OPS அவர்களின் ஆதரவாளர்கள்தான் என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக OPS அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக துரோகிகள் மற்றும் OPS அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் சரியான பாடத்தை தேர்தலில் காட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.